எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே கிட்டத்தட்ட ஒரு 87 பாயிண்ட் கேப் அப்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலருந்து கன்டினியூஸா ரைஸ் ஆகி கிட்டத்தட்ட நேத்தைக்கு ஃபால் ஆன அந்த மார்க்கெட் அப்படியே 100% வந்து ரெக்கவர் ஆச்சு. நேத்தைக்கு ஃபால் ஆனதுலருந்து அதுக்கும் மேலேயே மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு. ஒரு நார்மல் ரீட்டெயில் ட்ரேடரு நேத்திக்கு வந்த நியூஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா எல்லா மீடியாலயும் ஐடி செக்டார் ஃபால் ஆகுது. நிஃப்டி கிட்டத்தட்ட 288 பாயிண்ட் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகப் போது. இத தான் வந்து எல்லா மீடியாலயும் பார்த்திருப்போம். இன்ஃபாக்ட் கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கவங்க லாஸ் இருந்தா கூட லாஸ புக் பண்ணிட்டு வெளிய வந்திருப்பான். அந்த அளவுக்கு வந்து கன்டினியூஸான ஒரு ஃபால். ஒரு நார்மல் ரீட்டெயில் ட்ரேடருக்கு வந்து நியூஸ்ங்கிறது வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆனா நாளைக்கு மார்க்கெட் ரைஸ் ஆக போறதுங்கிறத எந்த ஒரு நியூஸும் நமக்கு தெரியாது ரீட்டெயில் ட்ரேடருக்கு. பட் டெக்னிக்கலா இத முன்கூட்டியே நம்மளால கணிக்க முடிஞ்சது. நாளைக்கு மார்க்கெட் ரைஸ் ஆகும். அதுவும் இந்த லெவல் வரைக்கும் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத ஒரு 3 டெக்னிக்கல் ரீசன் பாயிண்ட் வச்சு நம்ம நேத்திக்கு பார்த்திருந்தோம். இந்த 3 ரீசன் வந்து என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். நாளைக்கு இதே மாரியான ஒரு நிகழ்வு வந்ததுனாலும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அத நம்ம டெக்னிக்கல் ரீஜன தெரிஞ்சுக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் ரீசன். சப்போர்ட் வந்து இன்னும் கிளியரா வந்து பிரேக் அவுட் ஆகல. இப்ப இன்னைக்கு கூட மார்க்கெட் வந்து இத பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனா குளோசிங் பாருங்க. கரெக்ட்டா இந்த எட்ஜ்ல குளோஸ் ஆயிருக்கா? ஓகே. இந்த எட்ஜ்ல குளோஸ் ஆயிருக்கா? சோ நிஃப்டிய பொறுத்தளவுக்கு திஸ் இஸ் கிளியர்லி மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுக்குது. ஓகே. அது மட்டும் இல்ல. இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஒரு ஒரு ஜிக்ஸாக்கா ஃபார்ம் ஆகுதா? இப்போ இவ்ளோ தூரம் ஃபால் ஆயிருக்கு. இந்த ஃபால்க்கு எவ்வளோ பெர்சென்டேஜ் வந்து ரைஸ் ஆகுது? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 60% ரைஸ் ஆகுதா? இப்ப இந்த ஃபாலுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 50% 25,600 வரைக்குமே அப்சைட்ல ஒரு பவுன்ஸ் ஆகலாம். ஓகே. மார்க்கெட் வந்து ஓவரால் ஒரு ஜிக்ஸாக்கான ரீஜன்ல இருக்குது. ஓகே. அது மட்டும் இல்ல. ரைட் நவ் ஒரு டபுள் பாட்டம் ரீஜன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் மார்க்கெட் உடைய டே குளோஸ் வந்து பொசிஷனல் சப்போர்ட்க்கு மேல குளோஸ் ஆயிருந்தது. 2வது மார்க்கெட் உடைய ஃப்ளோ ஒரு ஜிக்ஸாக்கான ஒரு ஃப்ளோல தான் ட்ரேட் ஆயிருந்தது. ஸோ இந்த மாரி ஜிக்ஸாக்ல கண்டிப்பா மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகும். ஒவ்வொரு ஆக்ஷன் வேவ்க்கான ரியாக்ஷனும் மினிமம் 60% வரைக்கும் ரெக்கவர் ஆகுது. இந்த ஆக்ஷன் வேவ்க்கு 60% ரெக்கவர் ஆயிருக்கு. இதே மாரி இந்த ஆக்ஷன் வேவ்க்கு 60% ரெக்கவர் ஆகும்ங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு அதே மாரியே 60% ரெக்கவர் ஆயிருக்கு. 3வது பாயிண்ட் வந்து என்ன? இந்த இடத்துல டபுள் பாட்டம் ஸ்ட்ரக்சர். ஃபைன். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எப்போதுமே டே குளோஸ்ங்கிறது ரொம்பவே முக்கியம். நேத்திக்கு வந்து டே குளோஸ் வந்து பொசிஷனல் சப்போர்ட்க்கு மேல இருந்தது. 2வது டபுள் பாட்டம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய டபுள் பாட்டம். 3வது முக்கியமா மார்க்கெட் என்ன மாரியான ஸ்ட்ரக்சர்ல ட்ரேட் ஆகுது? ஒரு ஜிக்ஸாக்கான ஸ்ட்ரக்சர்ல ட்ரேட் ஆகும்போது, மார்க்கெட் கண்டிப்பா ரெக்கவர் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இதுதான் வந்து முக்கியமா பார்க்கணும். மார்க்கெட் என்ன குளோஸ் ஆயிருக்கு? என்ன மாரியான ஸ்ட்ரக்சர்ல ட்ரேட் ஆவுது? மார்க்கெட் உடைய சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன? இத தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். நியூஸ்ங்கிறது வந்து ஜென்ரலா மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம், ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம், அதுக்கான ட்ரேட் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிரும். அதனால எந்த பயனும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் தெரிஞ்சுக்கிற மாரி, ஒரு நியூஸ் தெரிஞ்சுக்கிற மாரி கேட்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். பட் அதனால நீங்க ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ட்ரேட் எடுக்க முடியுமா? அப்படிங்கிறது டவுட்ஃபுல் தான். ஓகே. ஸோ ஃபைன். நிஃப்டிய பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஸ்டில் நவ் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் இருக்கு. இதுல ஒரு ஹைலைட் வந்து என்னன்னா, மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகப் போது. மீண்டும் கீழ ஃபால் ஆகப் போது. இந்த இடத்துல கால் ஆப்ஷன் வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நம்ம டெலிகிராம் சேனல்ல இத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்போ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அகைன் ஒரு 200 பாயிண்ட்ஸ் நேத்து எந்த அளவுக்கு ரைஸ் ஆச்சோ, அதே அளவுக்கு மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருந்தது. இன்னைக்கு நம்ம டெலிகிராம் சேனல வந்து வாட்ச் பண்ணவங்களுக்கு வந்து தெரியும். யாராவது அதன்படி பெனிஃபிட் அடைஞ்சிருந்தன்னா வாழ்த்துக்கள். ஃபைன். ஸோ நிஃப்டிய பொறுத்தளவுக்கு 25,670 இது வந்து 650 ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த இடத்துல பாருங்க ஒவ்வொரு முறையும் இந்த ரீஜன டச் பண்ண உடனே மார்க்கெட் வந்து கிளியரா செல் ஆஃப் ஆவுது. ஓகே. ஸோ திஸ் இஸ் தி கிளியர் செல் ஆஃப். இப்போ என்னன்னாக்க, இந்த ரீஜனுக்கு கீழ இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இந்த ரீஜனுக்கு கீழ ஃபால் ஆகும்போது, அகைன் ஒரு மேஜர் செல் ஆஃப் ஆயிடும். ஓகே. இதுதான் வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு சப்போர்ட் லைன்.
25,350ங்கிறது நமக்கு வந்து ஒரு குரூஷியலான சப்போர்ட் லைன். இத உடைக்கும்போது, இன்னுமே டிராஸ்டிக்கா மார்க்கெட் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டியது 25,650ங்கிறது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸாவும், சப்போர்ட்ங்கிறது 25,350 இந்த ரீஜன் ஒரு 300 பாயிண்ட்க்குள்ள தான் ஓவரால் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. இத உடைக்கும்போது இன்னுமே டவுன் ட்ரெண்டா மாறிடும். ஓகே. இப்போ வரைக்குமே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கும்போது, லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே பேங்க் நிஃப்டி வந்து நேராவா தான் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஃப்ளோ வந்து செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட் வந்து வித்தின் இந்த ஜோன்குள்ள தான் என்டையர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸும் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. பாட்டம் சப்போர்ட் ஒவ்வொரு முறையும் இந்த ரீஜனுக்கு வரும்போது, மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குது. அதே நேரம் அப் சைட்ல வந்து 61,500ங்கிற லெவல டச் பண்ணும்போது, மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆகுது. திருப்பியும் இந்த இடத்துல பாருங்க. டவுன் சைட்ல 60,800, 850ங்கிறது சப்போர்ட்டாவும், 61,350ல இருந்து 61,400ங்கிறது ரெசிஸ்டன்ஸாவும். இந்த ரீஜன் வர, 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 வர அகைன் செல் ஆஃப் வந்து ஆகுது. ஓகே. ஸோ இந்த ரீஜனுக்குள்ள தான் 60,800க்கும் 61,350க்கும் இன் பிட்வீன்ல தான் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா தான் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா நாளைக்கு ரைஸ் ஆகும்போது இந்த ரீஜன்ல கவனமா இருங்க. 60,350 வந்துருச்சுனாலே பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். அகைன் திருப்பியும் ஒரு 2 டூ 3 டேஸ் வந்து ஃபால் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன மாரியான ஸ்ட்ரக்சர்ல ட்ரேட் ஆகுது? என்ன ஃப்ளோல ட்ரேட் ஆகுது? அதுதான் முக்கியம். ஃபைன். இதே மாரி சென்செக்ஸ் வந்து நேத்திக்கு நம்ம என்ன பார்த்திருந்தோம்? சென்செக்ஸ் வந்து இந்த ஒரு சைட்வேஸ் மொமெண்டம்ல தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஒவ்வொரு முறையும் இந்த சப்போர்ட் லெவல டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. இந்த இடத்துல பாருங்க. ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுக்கும்போது மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டுடைய சப்போர்ட் எடுக்குது பாருங்க. நேத்திக்கு இதுதான் நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கே கிட்டத்தட்ட 700 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இதன்படி இன்னைக்கே பவுன்ஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ட்ரெண்ட் நான் இப்ப வச்சிருக்கிறது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கிறேன். இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா தான் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ பொறுத்தளவுக்கு 81,930ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட் லைன். இன் கேஸ் நாளைக்கு கீழ ஃபால் ஆனா கூட 81,900, 81,930ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட் லைனா இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ சைட்வேஸ் மார்க்கெட். சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட பொறுத்தளவுக்கு நான் இப்ப வச்சிருக்கிறது வந்து ஒரு ஒரு H4ல வந்து வைக்கிறேன். மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயில் பொறுத்தளவுக்கு ஹைலி வாலட்டாலிட்டியா ட்ரேட் ஆயிருக்கு. ஈரான், ரஷ்யா பிரச்சனையில மார்க்கெட் வந்து ஹைலி வாலட்டாலிட்டியா ட்ரேட் ஆகுது. பட் ஒவ்வொரு முறையும் இந்த வாலட்டாலிட்டில இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் இருக்குது பாருங்க. க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணும்போது கன்டினியூஸா ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி மார்க்கெட் ரைஸ் ஆகுதா? மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எந்த ஃப்ளோலனாலும் ட்ரேட் ஆகட்டும். ஆனா ஏதாச்சும் ஒரு ட்ரெண்ட பேஸ் பண்ணி, ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டுடைய என்டையர் மூவ்மெண்ட்டும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதிலே இந்த ஸ்ட்ரக்சர எடுத்து பாருங்க. H4ல இருந்து இதிலே இன்னுமே இந்த ஸ்ட்ரக்சர எடுத்து பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து ரைட் டு டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆகுது. இங்க டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆகும்போது, ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஆர் இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் எடுத்து மார்க்கெட் ஃபால் ஆகுது. இங்க ஃபால் ஆகும்போது நெக்ஸ்ட் டவுன் வந்து என்ன 5,750 இந்த ரீஜன் வரைக்கும் வரும். ஃபால் ஆச்சுன்னா ஷார்ப்பா மார்க்கெட் வந்து இந்த ரீஜனுக்கு வந்து வரும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த ரீஜன் தான் சப்போர்ட் லெவல்ல இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது உங்களுக்கு இந்த ரீஜன் தான் வரும். ஓகே. ஸோ க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வரும்போது 5,800, 5,780 ஒரு குரூஷியல் சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா இந்த ரீஜன டச் பண்ணும்போது தான் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ ஓவரால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர பொறுத்தளவுக்கு டபுள் டாப் ரீஜன்ல இருக்குது. அதே நேரம் இந்த இடத்துல டபுள் டாப் ரீஜன்ல மார்க்கெட் கீழ ஃபால் ஆறதுக்கு ஒரு பிரேக் அவுட் லெவல டச் பண்ற லெவல்ல இருக்குது. ஸோ
மார்க்கெட் கீழ ஃபால் ஆச்சு அப்படின்னா, பெஸ்ட் சப்போர்ட் 7750 7800ங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட். இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி பையர் சைடுல இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். பையர்ஸ்லாம் அந்த இடத்துல தான் வெயிட் பண்ணுவாங்க. இப்ப நிஃப்டிய பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல இருக்குது. 25,650 ரெசிஸ்டன்ஸ் ஆவும், 25,350 சப்போர்ட்டாவும் இருக்குது. இதே க்ரூட் ஆயில் எடுத்து பொறுத்தளவுக்கு ஒரு டபுள் டாப் ரீஜன்ல இருந்து ஒரு கரெக்ஷனுக்கு தயாரா இருக்குது. 5,750, 5,800ங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் மார்ச் 4ல இருந்து இருக்கும். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அத கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.